Good morning to all. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 9th சயின்ஸ்ல யூனிட் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ். சரிங்களா? மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்னு டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தானே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், சாப்பிட்ற ஃபுட், இருக்கிற இடம், சுற்றி இருக்கக்கூடிய நேச்சர்ஸ் எல்லாமே ஆல் இன் ஆல் மேட்டர். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மேட்டர்னால் என்ன அதில் என்னென்ன அதாவது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ண ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் எப்படி இருக்குது, எதை மேட் பண்ணியிருக்கு, எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கெமிக்கலி, ஃபிசிக்கலி அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் லெசனுக்குள்ள. Listen guys, we use the term matter to cover all substance and materials from which the universe is composed. இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டர். cover all substances, materials which the universe is composed. ஓகே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருட்களுமே எல்லா பொருட்களுமே பருப்பொருட்கள் தான். சரிங்களா? எல்லாமே ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், தனிப்பட்ட முறையில் இருக்கு. சரிங்களா? ஓகே, சரி, இதில் என்ன சொல்ல வராங்க? த ஏர் வி பிரீத், என்னென்ன காற்று. சரிங்களா? நீங்கள் சுவாசிக்கிற காற்று. த ஃபுட் வி ஈட், சாப்பிட்ற பொருட்கள் இதெல்லாம். சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற பொருள், இது எல்லாமே ஒன் ஆஃப் த மேட்டர். த பென் வி ரைட், நீங்கள் எழுதுகிற பேனா, அது ஒன் ஆஃப் த மேட்டர். கிளவுட்ஸ், ஸ்கை அண்ட் ஸ்டோன்ஸ். சாண்டில் இருக்கக்கூடியது சாண்ட், ஆல்சோ சாண்ட். plants, animals, drop of water, everything is all matter. Okay. Samples of any of this material have two properties is in common. These are all materials have two properties. It's common. All our matter has two properties. See, these are all matter. Okay. See guys, these are all matters. Okay, but these materials have two properties. Which properties? See, the activity shows two important properties of matter, which is matter has mass. What be mass? And then next one, matter occupies space, it has a volume. Okay, everything is matter. These matters have mass. Mass means a large amount of something. A matter have large amount of something. What? That means இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா, மாஸ்னா நிறை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பலூன் எடுத்துக்கோங்க. பலூனில் காற்று ஊதி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த பலூனில் எவ்வளோ காற்று ஊதி இருக்குமோ அந்த அளவுக்கு அது உப்பு. சரிங்களா? ஓரளவுக்கு கம்மியாக நம்ம ஊதினோன்னா சின்னதாக இருக்கும் பலூன். அதே அதிகமான காற்று ஊதினோம் அப்படின்னா, காற்று உள்ள அனுப்பணுன்னா என்னாகும், பலூன் வந்து பெருசாகும் இல்லையா? அப்போ அந்த காற்று எவ்வளோ உள்ளே அனுப்புகிறோம் இல்லையா, அது தட் மீன்ஸ் நிறை. ஓகேங்களா? மாஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபை ஸ்பேஸ். அப்படின்னா அந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய மேட்டர், சம்திங் பொருள் இருக்கு இல்லையா, திங்ஸு, அது வந்து வச்சிருக்கிற இடத்த அடைக்கிறது.
ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கிற பர்டிகுலர் ஸ்பேஸில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அது வந்து ஆக்குப்பை ஸ்பேஸ். ஓகேங்களா, நீங்கள் அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பேக் அண்ட் புக், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சேர், இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் என்ன ஆயிருக்கும், ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். தட் இஸ் த ஆக்குப்பை ஸ்பேஸ். ஒரு மேட்டர் அப்படின்னா அதில் 2 ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கணும். ஒன் திங் மாஸ், அனதர் ஒன் ஆக்குப்பை ஸ்பேஸ். அந்த திங்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்க பாருங்கள். இந்த பொண்ணு உட்காந்துருக்கு, இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணி உட்காந்துருக்காங்க. அதே போல் இது எல்லாமே மேட்டர் தானே, இது எல்லாமே பாருங்கள் அதோட இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு. சரிங்களா, தட் இஸ் த ஆக்குப்பை ஸ்பேஸ். சரிங்களா, இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸும் எல்லா மேட்டர்ஸ்லேயும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, சரி. இதுக்கு அடுத்தது இந்த மேட்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். எல்லாமே மேட்டர்னு சொல்லியாச்சு, இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லோயர் கிளாஸ்லேயே ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, மேட்டர்னா என்ன எது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அதே போல் கிளாஸிஃபிகேஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். Now let us see how we can classify matter on the basis of chemical composition. நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் லோயர் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, இப்போ நாம் பார்க்க போகிறது வந்துட்டு பேசிக் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மேட்டர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எல்லாமே ஏதோ ஒரு கெமிக்கல் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுற பென்சில் அண்டு யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஏதோ சம் ஒன் கெமிக்கல்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இட் ஹாஸ் பீன் கிளாஸிஃபைட் 2 types. கெமிக்கல் பேஸில் 2 type வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தட்ஸ் மீன் பியோர் சப்ஸ்டன்ஸ் சி, மேட்டர் 2 type பேசிஸ் ஃபார் கெமிக்கல். ஓகேங்களா, கெமிக்கலி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பியோர் சப்ஸ்டன்ஸ், அனதர் ஒன் மிக்ஸ்சர். சரிங்களா, பியோர் சப்ஸ்டன்ஸும் இருக்கும் அண்ட் மிக்ஸ்சரும் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸில் 2 type இருக்குது. பாருங்கள், பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் இங்கே பாருங்கள் 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இதில் ஹீலியம் கொடுத்துருக்காங்க. ஹீலியம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஹீலியம் மட்டும்தான் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ஹீலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக இது எல்லாமே ஹீலியம் ஆட்டமாக தான் இருக்கும். சரிங்களா, ஹீலியம் அணுக்களாக தான் இருக்கும். அனதர் ஒன் பார்த்திங்கன்னா H2O. அப்போது H 2 இருக்குது, அதாவது ஹைட்ரஜன் 2 இருக்குது, அண்டு ஆக்சிஜன் 1 இருக்குது. இப்போ 2 விதமான மெட்டீரியல் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, பியூர் சப்ஸ்டன்ஸ்லேயே 2 விதமாக இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இது மட்டும் எப்படி மிக்சர்னு தனியாக கொடுத்துட்டு இங்கே எப்படி 2-3 கலந்தது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மேட்டரில் பியோர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்ஸ்சர் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா, இதில் இப்போ இந்த பியூர் சப்ஸ்டன்ஸில் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு H2 1 காமிச்சிருக்காங்க அண்ட் தென் ஹீலியம் 1 காமிச்சிருக்காங்க இல்லையா. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து கெமிக்கலி 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க 2 type. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் தி எலமெண்ட், அனதர் ஒன் காம்பவுண்ட். சரி, எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா எ சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஒரே ஒரு ஆட்டம் மட்டும். நான் சொன்னேன் இல்லையா, ஹீலியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீலியம் மட்டும்தான். அந்த ஹீலியம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வெறும் ஹீலியத்தோட ஆட்டம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மெட்டீரியலோடதும் இருக்கவே இருக்காது. ஆனால் அதுதான் இப்போது எலமெண்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஆட்டம். சரிங்களா, அதில் ஒன்லி ஒன். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே அதில் மிங்கிள் ஆகிக்கு இருக்காது. அதில் சிங்கிள் ஆட்டம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே தெரியும், காம்பவுண்ட்னாவே ஒரு சில விஷயங்கள் எல்லா திங்ஸும் சேர்ந்தது தான் காம்பவுண்ட் இல்லையா. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது
பாண்டட் ஆட்டம்ஸ். சரிங்களா, ஒன்றையும் சார்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 1 2 3 அப்படியே ஆட்டம்ஸ் வந்து மிக்ஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் H2O. சரிங்களா, பாருங்க, ஹெச்ங்கிறது ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன், ஒன் ஆஃப் த ஆட்டம். சரிங்களா, அது ஒரு எலமெண்ட். அனதர் ஒன் ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஆக்சிஜன் அது ஒரு தனி எலமெண்ட். அது 2 எலமெண்ட்டு ஒன்றா சேர்ந்து காம்பவுண்டாக இருக்குது. சரிங்களா, அப்போது பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன் சிங்கிள் ஆட்டமாக இருக்கும், அனதர் ஒன் பாண்டட் ஆட்டம். சரிங்களா, அப்போது 2 எலமெண்ட் ஒன்றா சேர்ந்தால் அது காம்பவுண்ட், ஒரு எலமெண்ட் மட்டும் தனியாக இருந்தால் அது எலமெண்ட். ஓகேங்களா, புரிஞ்சுதா? எலமெண்ட், காம்பவுண்ட் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். எலமெண்ட் அப்படின்னா சிங்கிள் ஆட்டம், என்ன திங்ஸ் எடுக்கிறீங்களோ அதில் அது மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே அதோட சேராது. அண்ட் ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் அதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது காம்பவுண்ட். அப்படிங்கும்போது 2 எலமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 எலமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ பியூர் சப்ஸ்டன்ஸில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன் எலமெண்ட்டு, அனதர் ஒன் காம்பவுண்டு. சரிங்களா, அடுத்தது நாம் இன்னொன்று என்ன பார்த்தோம் கிளாசிஃபிகேஷனில் பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு? அப்புறம் மிக்ஸ்சர். மிக்ஸ்சருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிசன் கைஸ், மிக்ஸ்சர் more than one kind of atom or molecule. சரிங்களா, மிக்ஸ்சர்னா என்ன? more than one kind of atom, more than one kind of atom of molecules. மாலிக்யூல், ஆட்டம்னா உங்களுக்கு தெரியும், மாலிக்யூல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஆட்டம்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு அணு. சரிங்களா, பல அணுக்கள் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா தட் இஸ் த மாலிக்யூல். சரிங்களா, ஓகே, வெரி நைஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்சர். இதே மாதிரி மிக்ஸ்சர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. சரி, பியூர் சப்ஸ்டன்ஸ்லேயே 2 விதமாக நம்ம சொல்லிட்டோம். எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட் ஒன்றா சேர்ந்து அது காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இது மிக்ஸ்சர் அப்படிங்கும்போதே உங்களுக்கு நிறைய மிக்சிங்ஸ் அதில் இருக்கும். சரிங்களா, அப்போ அதை பேஸ் பண்ணி 2 விதமான மிக்சிங்ஸ் இதில் இருக்குது. ஒன்று ஹோமோஜீனஸ் மிக்ஸ்சர், அனதர் ஒன் ஹெட்ரோஜீனஸ் மிக்ஸ்சர். ஓகேங்களா, சரி, இப்போது ஹோமோஜீனஸ் மிக்ஸ்சர்னால் என்ன, ஹெட்ரோஜீனஸ் மிக்ஸ்சர்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அதில் 2 விதம், ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ். சரிங்களா, இப்போ ஹோமோஜீனஸ் மிக்ஸ்சர் அப்படின்னா யூனிஃபார்ம்லி கம்போசிஷன். சரிங்களா, யூனிஃபார்ம்லி கம்போசிஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது இந்த மிக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா 2-3 கைண்ட்ஸ் உள்ளே இருக்கும், ஆனால் அது யூனிஃபார்மாக இருக்கும், பார்த்தா அது கலந்துருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் யூனிஃபார்ம்லி கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஹோமோஜீனஸ் மிக்ஸ்சர். தட் மீன் வாட்டர் அண்ட் சுகர். பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சுகர். இப்போ நீங்கள் வாட்டர் அண்ட் சுகர் இல்லை வாட்டர் அண்ட் சால்ட் எது மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அங்கே சால்ட்டும் தெரியாது, சுகரும் தெரியாது, டேஸ்ட் பண்ணியாதான் தெரியும். அப்போ உள்ள வெறும் வாட்டர் மட்டும்தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி அதாவது யூனிஃபார்மாக காம்போஸ்ட் ஆகிருக்கும். சரிங்களா, அந்த காம்போசிஷன் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் தெரிகிறது ஒரு பொருளாக தெரியும், பட் அதில் 2-3 திங்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹோமோஜீனஸ் மிக்ஸ்சர். அண்ட் தென் ஹெட்ரோஜீனஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன். அப்போ அது என்ன இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியும். சரிங்களா, பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் சாண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன தெரியும், கலங்கி இருக்கும். அண்ட் தென் சாண்ட் தனியாக தெரியும், உங்களுக்கு தண்ணி தனியாக தெரியும் இல்லையா? அப்போ மிக்ஸ் ஆகிருக்கிற என்னென்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கோ அது எல்லாமே செப்பரேட்டாக தெரியும், நமக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கே தெரியும். சரிங்களா, அதுதான் ஹெட்ரோஜீனஸ் மிக்ஸ்சர். ஓகேங்களா, அதாவது மிக்ஸ்சரில் 2 டைப்ஸ் இருக்குது, ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ். ஹோமோஜீனஸ்னால் யூனிஃபார்ம் காம்போஸ்ட். சரிங்களா, அண்ட் தென் ஹெட்ரோஜீனஸ்னா நான் யூனிஃபார்ம் காம்போஸ்ட். அதாவது ஹோமோஜீனஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியாது, ஒரே ஒரு பொருள் தெரியும், பட் அதில் நிறைய மிக்ஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெட்ரோஜீனஸ்லேயே அதே மாதிரி தான் மிக்ஸ் ஆகிருக்கும், பட் செப்பரேட்டாக தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ஹெட்ரோஜீனஸ் மிக்ஸ்சர். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எலமெண்ட்ஸ். ஏன்னா மேட்டரில் நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸில் எலமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். எலமெண்ட்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுன்னா கெனாட் பி ப்ரோக்கன். எலமெண்ட்ஸை நீங்கள் ப்ரோக்கன் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், ஹைட்ரஜன்னா அதில் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். எப்படி உடைக்க முடியும்? ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஆக்சிஜனை தனியாக உடச்சி எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் தனியாக எடுத்துக்கலாம். பட் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, சிங்கிள் ஆட்டம். ஓகேங்களா, சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஆட்டம் மட்டும்தான் அதில் இருக்கும்.
அப்படிங்கும்போது இது என்ன cannot be broken. சரிங்களா? சரி, இது cannot be broken. எப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். தனித்தனியாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு அணுக்களும் ஆட்டம்ஸ். சரிங்களா? இதே ரெண்டு ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டம்ஸ் வந்து 1 2 இல்லை 3 இப்படி எல்லாம் இப்படி சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது மாலிக்யூல்ஸ், தமிழில் மூலக்கூறுகள். ஆட்டம்னா தமிழில் அணுக்கள். சரிங்களா? இதுதான் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் என்னடா எலமெண்ட்ஸுங்கிறாங்க, என்னென்னு தெரியலையேன்னா ஆட்டம் அண்ட் மாலிகுல் தான். எல்லாம் மிக்ஸ்டான மாலிகுல் தனியாக, ஆட்டம்ஸ் தனியாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம எலமெண்ட்ஸ்னால் அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் பேசிக் திங்ஸ் என்ன? ஸ்வராஸ். தட்ஸ் மீன்ஸ் ஸ்வரங்கள். ஓகேங்களா? அந்த ஸ்வரங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்வரங்கள் அப்படிங்கும்போது 7 ஸ்வரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிகமா பதனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த ஸ்வரங்கள் இல்லை அப்படின்னா மியூசிக் கிடையாது. சரிங்களா? இப்போது இந்த ஸ்வரங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் இல்லை. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பாடல்களும் எல்லாருமே எழுதுகிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வரங்கள் வந்து மியூசிக் என்னது? ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் மியூசிக். ஓகேங்களா? ஸ்வராஸ் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் மியூசிக்ஸ். அப்போது இது எப்படி ஒரு மியூசிக்கு ஒரு பில்டிங் பிளாக்காக இருக்கோ அதே போல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இப்போது ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மெனி ஆஃப் கைண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகிட்டுருக்கும், கலந்துருக்கும். சரிங்களா? அது இருந்தால் தான் நம்மளோட இது ஒரு பில்டிங் பிளாக்ஸ்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடு கட்டுறாங்க, அதுக்கு என்ன தேவை? கற்கள் தேவை, ஒன் ஆஃப் த எலிமெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி தண்ணி தேவை, தட் இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட். எலிமெண்ட் மீன்ஸ் நான் சொல்கிறது அதில் இருக்கிற கெமிக்கலை சொல்ல, ஃபிசிக்கலாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ் தேவையோ அதே தான் இங்கே நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் பருப்பொருட்கள் எல்லாத்துக்கும் எலிமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அது ஒரு பில்டிங் பிளாக். ஓகேங்களா? எல்லா மெட்டீரியலுக்கும் பில்டிங் பிளாக் எது? எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்போ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் பில்டிங் பிளாக்ஸு. ஸோ இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் ஆப்பிள்ஸ், பிளான்ட்ஸ், கேட்ஸு, கார்ஸ்ன்னு எல்லா திங்ஸுமே வந்து பேஸ்டு என்ன அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் தான். சரிங்களா? அதாவது மெனி திங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அது மிக்ஸ் ஆகிருக்கும், பட் எலிமெண்ட்ஸ் தான் பேஸ்டு. ஓகேங்களா? சரி, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தனை எலிமெண்ட்ஸ்? 118 எலிமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 118 எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட டோட்டல் வேர்ல்டு மேட்டர்ஸுமே மிக்ஸ்டாயிடு இருக்குது. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 118 எலிமெண்ட்ஸ் வந்து இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 92 எலிமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்குது. ரிமைனிங் 26 எலிமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் பீயிங் வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது 26 எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி மெத்தடில் 118 எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய பில்லியன் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த எலிமெண்ட்ஸ் ஒன்றையும் சேர்த்து. சரிங்களா? அப்போ பார்த்திங்க அப்படின்னா சம் நேச்சுரலி occurring on some artificial is in that amazing. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக மேக்ஸிமம் 92 இருக்குது எலிமெண்ட்ஸ். அந்த 92 சேர்ந்து 92 இல்லை 92ல் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸும் சேர்ந்து நேச்சுரலாகவே சம் காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது. அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு கிடைக்கிறது ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம அதை வச்சு எலிமெண்ட்ஸ் வச்சு தயாரிக்கிறாங்க. சரிங்களா? 26 வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம செஞ்சோம். அந்த ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து புதுசாக ஒரு காம்பவுண்ட்ஸை வந்து உருவாக்குறாங்க. சரியா? இது பில்லியன் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த எலிமெண்ட்ஸை வச்சு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? இந்த எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ராபர்ட் பாயில். இவர் தான் வந்து எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கார். நேம் என்ன? ராபர்ட் பாயில் அப்படின்னு இவரோட பேர். ஓகேங்களா? இப்போ இவர் தான் வந்து எலமெண்ட்ஸை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் தட் cannot be broken down further into a simpler substance. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எலிமெண்ட்டோட எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னாலும் அதை வந்து cannot be broken. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை broken பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து என்னது, ஒரு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அந்த எலிமெண்ட்ஸ் வந்து cannot be broken அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? ராபர்ட் பாயில். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, this definition can be extended to include the fact that each element is made up of only one kind of atom. ஒரு எலிமெண்ட்ஸும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான். அதுதான் ஹைட்ரஜனா ஹைட்ரஜன், ஹீலியம்னா ஹீலியம், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒரு கைண்ட் வந்து அதோட மிக்ஸ் ஆகாது. அதுதான் தான் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ்னா தமிழ்ல என்ன? தனிமங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த பாத்திரங்கள். அலுமினிய பாத்திரம் எல்லாத்து வீட்லேயுமே இருக்குமே. அலுமினியம்னா என்னன்னு தெரியணுமேங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு காட்டினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்ன இருக்கும்? ஒன்லி இதை பாருங்க, இந்த மாதிரி தான் ஆட்டம் சர்க்கிள் இருக்கும் உங்களுக்கு. ஆட்டமோட சர்க்கிள், அதாவது அணுக்கள் எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அலுமினியம்னு இருக்கு, அந்த அலுமினியத்தில் இது எல்லாமே அலுமினியம் மட்டும்தான். இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே அலுமினியம் மட்டும்தான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இதில் இருக்குது. ஓகேங்களா? அலுமினியம்ங்கிற அந்த தனிமம் மட்டும் இதில் இருக்குது, வேறு எதுவுமே இதில் இல்லை. இதே பார்த்தீங்க அப்படின்னா இதில் அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கும்போது ஒன் திங் அலுமினியம். ஓகே, இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலுமினியம் இதில் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? யூனிட் 10ல் மேட்டர் அரவுண்ட் அஸில் மேட்டர்னா என்ன, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஆல்ரெடி லோயர் கிளாஸில் வந்து ஃபிசிக்கலாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம கெமிக்கலாக எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது மேட்டரோட கிளாஸிஃபிகேஷனில் 2 விதமாக இருக்குது. பியூர் சப்ஸ்டன்ஸ், 2 விதமான சப்ஸ்டன்ஸ், பியூர் அண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் பார்த்தோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் மிக்சர் அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தோம். பியூர் சப்ஸ்டன்ஸில் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இம்பியூர் சப்ஸ்டன்ஸில் ஹோமோஜீனஸ் ஹெட்ரோஜீனஸ் மிக்சராக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அதில் பர்டிகுலராக எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். எலமெண்ட்ஸ்னால் அதை வந்து cannot be broken அவர் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோம், ராபர்ட் பாயில்னு சொன்னோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு டோட்டலாக வேர்ல்டில் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தா அதாவது 118. சரிங்களா? 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 92 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்குது. அண்ட் ரிமைனிங் 26 எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 92 நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மிங்கிளாகி ஒரு நேச்சுரலான காம்பவுண்ட்ஸ் நமக்கு கொடுக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 26 அந்த ஆர்டிஃபிஷியலாக வச்சு ஹியூமன் பீயிங்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து சில காம்பவுண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து எலமெண்ட்ஸில் சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் காம்ப்ளிகேட்டட் சப்ஸ்டன்ஸ்னு இருக்குது. இது எல்லாமே என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு நீங்களே படிச்சுட்டு ஏர் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சர், காற்று பியூர் சப்ஸ்டண்டா இல்லை மிக்சரா அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் தென் யூ மஸ்ட் ஹாவ் சீன் பிரேஸ் மீன்ஸ் பித்தளை சொல்கிறோம்ல, பிரேஸ் ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டாட்யூஸ். பிரேஸ் ஸ்டாட்யூஸ்னா என்னென்னா அந்த பித்தளையால் ஆன சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, கோயில்களில் மியூசியம்ஸில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து அது வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அது வந்து உலோக கலவைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அலாய்ஸ்னால் உலோக கலவைன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன கலந்துருக்கு? 30% ஜிங்க் அண்ட் 70% காப்பர் கலந்துருக்கு இதில். சரிங்களா? இந்த பேஸ் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லை மிக்சரா அப்படின்னு சொல்லி, அதாவது சிலை இருக்குது கோயில்களில் மியூசியமில் நிறைய சிலைகள் பித்தளையால் ஆயிருக்கும். சரிங்களா? அது வந்து அலாய்னா என்னென்னா உங்களுக்கு பித்தளை. சரிங்களா? உலோக கலவை. சரிங்களா? அலாய்ன்னு சொல்லுவோம். அது வந்து 2 விதமான திங்ஸ் அதில் இருக்குது, ஜிங்க்கு அண்ட் காப்பர். இது வந்து இந்த மாதிரி கலந்ததை பிரேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பிரேஸை வந்து உங்களுக்கு என்ன பியூர் சப்ஸ்டன்ஸா இல்லை மிக்சரா
அப்படிங்கிறத நீங்கள் இல்லை காம்பவுண்டா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இது ஒரு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஃப்ளோ சார்ட், அந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சி எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதினா போதும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. டூ யூ நோ கம்பல்சரி எழுதணும். அதுவும் நீட்டாக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் பண்ணி எழுதணும். சும்மா பேராகிராஃப் ரைட்டிங்கோடு எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.